பாசத்தை கொட்டி படம் வாங்கும் விநியோகஸ்தர்களில் பலர் வாங்கிய ஈரம் காய்வதற்குள்ளேயே மொசக்கயிறுடன் திரும்பி வருவதை அண்மை காலமாக அதிர்ச்சியோடு பார்த்து வருகிறார்கள் தயாரிப்பாளர்கள். லிங்கா நஷ்டம் என்பதில் ஆரம்பித்தது அவர்களின் அட்டகாசம். அதுக்கப்புறம் வாங்குங்கிற அத்தனை படத்தையும் நஷ்டம் நஷ்டம் என்று கூறிய கழுத்தில் துண்டு போடும் அவர்கள் துண்டையும் கிழிச்சு துட்டையும் பிடுங்கி போகிற அவலம் இன்னும் தொடர்கிறது. இத்தனைக்கும் எம்ஜி முறையில் படம் வாங்கும் விநியோகஸ்தர்களுக்கு நோ ரிட்டர்ன் என்கிற விதி இருந்தும் பல நேரங்களில் அதை மறந்துவிட்டு மண்டை காய விடும் விநியோகஸ்தர்களால் தொடர் மண்டையடியில் இருக்கிறது சினிமா. தற்போது அஜித் நடித்து வரும் AK-57 படத்திற்கும் அப்படி ஒரு கிறுக்குப்பிடியை நட்டு போல்ட் போட்டு பிக்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறதாம் விநியோகஸ்தர்கள் வட்டாரம். ஏன், எப்படி, எதற்காக அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, AK-57 படத்தை தயாரித்து வரும் சத்யஜோதி நிறுவனம் தொடரி படத்தை தயாரிச்சதுல அதை வாங்கிய விநியோகஸ்தர்கள் பலருக்கும் கடும் நஷ்டமா. அதை வசூல் பண்ண வேண்டும் என்றால் அஜித் படத்தில் கையை வைத்தால் தான் முடியும் என்கிறார்களாம். AK-57 வெளிவருவதற்கு முதல் 2 நாட்களுக்கு முன் கட்டையை குறுக்கே போட்டால் கொடுத்துதானே ஆகணும். இதுதான் அவர்களோட பிளான். கூடி சதிவலை பின்னும் இவர்களின் திட்டம் அஜித்தின் காதுகளுக்கும் போயிருப்பதால் அவரே சில அதிரடி முடிவுகளை எடுப்பார் என்கிறது ரகசிய தகவல் வட்டாரம். என்ன முடிவா இருக்கும்? ஒருவேளை சசிகலாவை மீட் பண்ணுவாரோ? பண்ணுவார்.